இன்றைக்கி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பேப்பரில் வந்து இன்னர் ப்ராடக்ட் செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா Vn of R இஸ் எ ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வித் இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன்டு பை இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இது வந்து எக்ஸ் கமா ஒய் யூ கமா வி கிடையாது, இது இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு x1 y1 ப்ளஸ் x2 y2 ப்ளஸ் எக்ஸெட்ரா xn yn வேர் x is equal to x1 x2 எக்ஸெட்ரா xn y is equal to y1 y2 எக்ஸெட்ரா yn. ஸோ இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை தான் வந்து ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படிங்கிற இந்த 3 எலமெண்ட்டை வந்து நம்ம Vn ஆஃப் ஆரில் வந்து எடுத்துக்கிடுவோம், ஆல்ஃபாங்கிறத வந்து ஆரில் எடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸஸ்க்கு வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா இசட். ஸோ இது வந்து இன்னர் ப்ராடக்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2 எலமெண்ட்டோட மல்டிப்ளிகேஷனாக வந்து இதை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்போ அதனோட வேல்யூ வந்து x1 ப்ளஸ் y1, ரெண்டாவது வேல்யூ இசட், இதுக்கு வந்து z1ன்னு வரும். ஸோ x1 ப்ளஸ் y1 இன்ட்டு z1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா x2 ப்ளஸ் y2 இன்ட்டு z2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா xn ப்ளஸ் yn இன்ட்டு zn அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணணும். அப்போது x1 இன்ட்டு z1 y1 இன்ட்டு z1 அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் x2 இன்ட்டு z2 y2 இன்ட்டு z2 அப்படின்ட்டு வரும். ப்ளஸ் எக்ஸெட்ரா xn இன்ட்டு zn yn இன்ட்டு zn அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா xz டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதுவோம், yz டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதுவோம். அப்போ x1 z1 ப்ளஸ் x2 z2 ப்ளஸ் எக்ஸெட்ரா xn zn ப்ளஸ் y1 z1 y2 z2 எக்ஸெட்ரா yn zn அப்படின்ட்டு தனித்தனியாக எழுதிக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா இசட், செகண்ட் டேர்ம் இஸ் நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா இசட். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா இசட் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா இசட் ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா இசட் அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய் டெஃபினிஷன் படி ஆல்ஃபா x1 y1 ப்ளஸ் ஆல்ஃபா x2 y2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா xn yn அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இப்போ இதில் நீங்கள் ஆல்ஃபாவை வந்து பொதுவாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா x1 y1 ப்ளஸ் x2 y2 ப்ளஸ் எக்ஸெட்ரா xn yn அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் டெஃபினிஷன் படி வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதனால் ஆல்ஃபா இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து கொஸ்டினில் கொடுத்தது படி x1 y1 ப்ளஸ் x2 y2 ப்ளஸ் எக்ஸெட்ரா xn yn அப்படின்ட்டு எழுதுவோம். இதை வந்து நம்ம இப்படி மாற்றி எழுதிடலாம், ஏன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் மல்டிப்ளிகேஷனில். ஸோ y1 x1 ப்ளஸ் y2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா yn xn அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ டிஃபைன் பண்ணியிருக்கிறத படி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஆக்சுவலாக தேர்ட் கண்டிஷன் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா யூ காஞ்சுகேட் அப்படின்ட்டு வரும். பட் ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை பொறுத்த வரையில் இந்த காஞ்சுகேட் வராது அப்படிங்கிறத நம்ம நேற்றே ரிமார்க்கில் பார்த்துருந்தோம். தேர்ஃபோர் நமக்கு தேர்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபோர்த்து கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸை பார்க்கணும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x1 இன்ட்டு x1 ப்ளஸ் x2 இன்ட்டு x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா xn இன்ட்டு xn அப்படின்ட்டு எழுத முடியும். இது வந்து x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா xn ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி அப்படின்ட்டு தெரியும். ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும் எப்போன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைச்சிரும். அதுவே இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இன்னர் ப்ராடக்டோட 4 கண்டிஷன்ஸ். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸையும் நம்மளோட Vn of R சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால Vn of R இஸ் எ ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியும்.
ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா Vn of C இஸ் அ காம்ப்ளெக்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இதில் இன்னர் ப்ராடக்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y இஸ் ஈக்குவல் டு x1 y1 பார் ப்ளஸ் x2 y2 பார் ப்ளஸ் எக்ஸெட்ரா xn yn பார் அப்படின்ட்டு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து x1 x2 எக்ஸெட்ரா xn, ஒய்யோட வேல்யூ வந்து y1 y2 எக்ஸெட்ரா yn. ஸோ இதுவுமே வந்து யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் இன்னர் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x ப்ளஸ் ஒய் கமா இசட் பார்க்கணும். ஸோ இதில் வந்து தேர்ட் கண்டிஷன் மட்டும்தான் டிஃபர் ஆகும். மிச்சம் 3 கண்டிஷன்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் செஞ்ச மாதிரியே தான் வந்து செய்வோம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x ப்ளஸ் ஒய் கமா இசட்னா கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் படி இந்த 2 எலமெண்ட்டோட மல்டிபிள் ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு மட்டும் கான்ஜுகேட் போட்டிருக்காங்க. அப்போ x1 ப்ளஸ் y1 இன்ட்டு z1 கான்ஜுகேட் அப்படின்ட்டு எழுத முடியும். ப்ளஸ் x2 ப்ளஸ் y2 இன்ட்டு z2 கான்ஜுகேட் அப்படிங்கிறத எழுத முடியும். ப்ளஸ் எக்ஸெட்ரா xn ப்ளஸ் yn இன்ட்டு zn கான்ஜுகேட் அப்படிங்கிறத வந்து எழுதலாம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ x1 z1 கான்ஜுகேட் ப்ளஸ் y1 z1 கான்ஜுகேட் ப்ளஸ் x2 z2 கான்ஜுகேட் ப்ளஸ் y2 z2 கான்ஜுகேட் ப்ளஸ் எக்ஸெட்ரா xn zn கான்ஜுகேட் ப்ளஸ் yn zn கான்ஜுகேட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சதுன்னா xz தனியாக yz தனியாக பிரிச்சிடலாம். அப்போ x1 z1 கான்ஜுகேட் ப்ளஸ் x2 z2 கான்ஜுகேட் ப்ளஸ் எக்ஸெட்ரா xn zn கான்ஜுகேட் எழுதுவோம். ப்ளஸ் y1 z1 கான்ஜுகேட் ப்ளஸ் y2 z2 கான்ஜுகேட் எக்ஸெட்ரா yn zn கான்ஜுகேட். இது வந்து yn. ஓகேவா? ஸோ இப்படி எழுதுவோம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, z. செகண்ட் இஸ் நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y, z. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய் பார்க்கணும். ஸோ இது டெஃபினிஷன் படி எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா x1 y1 கான்ஜுகேட் ப்ளஸ் ஆல்ஃபா x2 y2 கான்ஜுகேட் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா xn yn கான்ஜுகேட் அப்படின்ட்டு எழுத முடியும். இதில் ஆல்ஃபாவெல்லாம் பொதுவாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ x1 y1 பார் ப்ளஸ் x2 y2 பார் ப்ளஸ் எக்ஸெட்ரா xn yn பார் அப்படின்ட்டு எழுதலாம். திஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y. ஸோ ஆல்ஃபா x, y இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு x, y அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ தேர்டு கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுனால x, y ஈக்குவல் டு y, x கான்ஜுகேட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y, x கான்ஜுகேட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலாக இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y, x என்னதுன்னா y1 x1 பார் ப்ளஸ் y2 x2 பார் ப்ளஸ் எக்ஸெட்ரா yn xn பார். இதுதான் y, xக்கு உண்டான டெஃபினிஷன். ஸோ இதுக்கு வந்து மொத்தமாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா பார் போட்டிருக்கோம். ஸோ அப்போ இது என்னது வரும் அப்படின்னா y1 x1 பாருக்கு பார் ப்ளஸ் y2 x2 பாருக்கு பார் ப்ளஸ் எக்ஸெட்ரா yn xn பாருக்கு பார். But xn bar the whole bar is equal to xn அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கான்ஜுகேட் அப்ளை பண்ணோன்னா நமக்கு y1 y1 பார் x1ன்னு கிடச்சிரும். பார் அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் y2 பார் x2 அப்படின்ட்டு கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸெட்ரா yn பார் xn அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதை ரிவர்ஸில் மாற்றி எழுதுங்க. அப்போ x1 y1 பார் ப்ளஸ் x2 y2 பார் ப்ளஸ் எக்ஸெட்ரா xn yn பார் அப்படின்ட்டு எழுத முடியும். இது டிஃபைன் பண்ணதுபடி என்ன சொல்லிடலான்னா வந்து உங்களுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ y, x த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தேர்டு சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, x. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, x மேலே ஃபோர்த்து சப்டிவிஷனில் பார்த்த மாதிரியே x1 பார் ப்ளஸ் x2 பார் ப்ளஸ் எக்ஸெட்ரா xn பார் அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ x1 பார் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் x1 ஸ்கொயர், x2 பார் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் x2 ஸ்கொயர், எக்ஸெட்ரா xn பார் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் xn ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும். பட் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதனால இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, x வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும்.
அதே ஈக்குவாலிட்டி 0 வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது மட்டும்தான். ஸோ இங்கேயுமே வந்து இன்னர் ப்ராடக்டோட 4 கண்டிஷன்ஸையுமே நம்மளோட Vn ஆஃப் சி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அதனால Vn ஆஃப் சியை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ தேர்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா let V be the set of all continuous real valued function defined in the closed interval then V is a real inner product space with inner product defined by inner product of f comma g is equal to integral 0 to 1 f of t g of t dt அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நான் கொடுத்துருக்குற இந்த இன்னர் ப்ராடக்ட் எஃப் கமா ஜியை வந்து நம்ம ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ 4 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இன்னர் ப்ராடக்ட் எஃப் ப்ளஸ் ஜி கமா ஹெச்சை பார்ப்போம். ஸோ டெஃபினிஷன் என்னது அப்படின்னா ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஜி ஆஃப் டி இன்ட்டு ஹெச் ஆஃப் டி அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் டி ஹெச் ஆஃப் டி ப்ளஸ் ஜி ஆஃப் டி ஹெச் ஆஃப் டி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஹெச் ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஜி கமா ஹெச் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எஃப் கமா ஜி. ஸோ இது டெஃபினேஷன் படி எப்படி எழுத முடியும் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to 1 ஆல்ஃபா எஃப் ஆஃப் டி இன்ட்டு ஜி ஆஃப் டி டிடி அப்படின்ட்டு எழுத முடியும். ஆல்ஃபா ஸ்கேலார் அப்படிங்கிறதுனால இதை வெளியில் எடுத்துருவோம். இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் டி இன்ட்டு டிடி அப்படின்ட்டு எழுதலாம். திஸ் இஸ் நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி. அப்போ ஆல்ஃபா எஃப் கமா ஜி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எஃப் கமா ஜி அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும். ஸோ இது ரியல் அப்படிங்கிறதுனால இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஜி கமா எஃப்னு ப்ரூவ் பண்ணுறது தான் தேர்டு சப்டிவிஷன். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி இஸ் ஈக்குவல் டு டெஃபினிஷன் படி எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் டி டிடி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது மல்டிப்ளிகேஷனை வந்து மாற்றி எழுதணும்னா ஜி ஆஃப் டி எஃப் ஆஃப் டி டிடி அப்படின்ட்டு எழுத முடியும். திஸ் இஸ் நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஜி கமா எஃப். ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா எஃப். இது எப்பவும் போல் வந்து மாடுலர் ஜி எஃப் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிடி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா எஃப் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி அப்படின்ட்டு கிடைக்கும். இதை எஃப் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிடின்னு எழுதலாம். ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால இது கிடைச்சிரும். அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா எஃப் ஈக்குவல் டு 0 எப்போ கிடைக்கும்னா எஃப் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கேயுமே வந்து உங்களுக்கு இந்த 4 கண்டிஷன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதனால டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த இன்னர் ப்ராடக்ட் எஃப் கமா ஜியை வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா let V be the vector space of polynomials with inner product defined by inner product of f comma g is equal to integral 0 to 1 f of t into g of t dt. Let f of t is equal to t plus 2, g of t is equal to t square minus 2t minus 3. Then find inner product f comma g and norm f. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி வேல்யூ என்ன, நார்ம் எஃப் வேல்யூ என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி என்னென்னு கூட டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் டி டிடி அப்படின்ட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் எஃப் ஆஃப் டியோட வேல்யூ வந்து டி ப்ளஸ் 2, ஜி ஆஃப் டியோட வேல்யூ டி ஸ்கொயர் மைனஸ் 2t மைனஸ் 3. ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு மல்டிபிள் பண்ண தெரியும்ல. ஸோ நீங்கள் இப்படி மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டி கியூப். அதுக்கப்புறம் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2t ஸ்கொயர். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 3t. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 2t ஸ்கொயர். அதுக்கப்புறம் இது ரெண்டை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4t. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 6. ஸோ இது ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா டி கியூப் மைனஸ் 7t மைனஸ் 6 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இங்கே எழுதியிருப்பீங்க டி கியூப் minus 7t minus 6 அப்படின்ட்டு. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட்டோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும்ல, டி கியூபை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா வந்து டி டு த பவர் 4/4 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 7tயை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா 7t² by 2 அப்படின்ட்டு கிடைக்கும். 6 இன்டகிரேட் பண்ணோன்னா
60 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து லிமிட்ஸ் வந்து இன்டெக்ரல் 0 to 1. ஸோ 0 to 1 போடுங்க. போட்டதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -37/4 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் ஒன் வந்து norm f ஸ்கொயர். ஸோ norm f ஸ்கொயர் என்னது அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் f, f. ஸோ டெஃபினிஷன் படி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் f, f வந்து f of t into f of t அப்படின்ட்டு எழுத முடியும். திஸ் இஸ் நத்திங் பட் f of t the whole square அப்படின்ட்டு போடுவோம். ஸோ f of t the whole squareோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து t + 2 the whole square. ஸோ இது வந்து a + b the whole squareோட ஃபார்முலா. அப்போ உங்களுக்கு வந்து a² + 2ab + b² அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சதுன்னா இதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு t³/3 + 4t² + 4t அப்படின்ட்டு வந்து கிடைச்சிரும். ஸோ இதுக்கு லிமிட்ஸ் வந்து 0 to 1. 0 to 1 லிமிட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 19/3 ஆன்சராக வரும். ஸோ norm f ஸ்கொயரோட வேல்யூ 19/3னா norm fோட வேல்யூ வந்து √of 19/3 அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து Vn of Rங்கிறத வந்து ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது ப்ராப்ளமில் Vn of Cயை வந்து ரியல் காம்ப்ளெக்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். தேர்டு ப்ராப்ளமில் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் f, gயை இன்டெக்ரல் ஆஃப் f of t, g of t dt அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். நாலாவது ப்ராப்ளமில் இதுலேயே வந்து f of tக்கும் g of tக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இன்னர் ப்ராடக்ட் f, g என்ன, norm f என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.